தூத்துக்குடி மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டு அமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் டாக்டர் ராஜேஷ்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறார். மேலும் தமிழக முதலமைச்சருக்கும் அந்த மனுவை அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது, ஊரக உள்ளாட்சி தேர்தலை காலதாமதமின்றி உடனே நடத்திட வேண்டி அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி 2025 முடிவடைகிறது. இந்த நிலையில் காலதாமதமின்றி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் 2 ஆண்டுகள் எந்தவித செயல்பாடும் இன்றி உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தது. அவற்றை கருத்தில் கொண்டு 2 ஆண்டுகள் கால இருபத்தி 27 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் இன்னும் வரைக்கும் அறிவிக்கல. அது எப்போவுமே அறிவிச்சிருவாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. எங்களுக்கு ஜனவரி 5ஓட பதவி முடியுது. அதான் உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக நடத்தணும், விரைவாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய கோரிக்கை. மாவட்டத்தில் 403 ஊராட்சி தலைவர்கள் இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத பட்சத்தில் நடத்தணுங்கிறது தான் கோரிக்கை. ஒருவேளை நடத்தாத பட்சம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு 9 மாவட்டத்துக்குள்ள பதவி வரைக்கும் இன்னொரு 2 வருஷம் அந்த மாதிரி இருக்குது. அது வரைக்கும் நீட்டிக்கணும். அதுக்கு என்ன, அதாவது தேர்தல் நடத்தினா தான் மக்களுக்கு ரொம்ப நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்ல பேர். ஏன்னா இதனால் மக்களுக்கு ரொம்ப அந்த அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் பஞ்சாயத்து தலைவர் மூலயமா, பஞ்சாயத்து நிர்வாகம் மூலயமா தான் அதை பண்ண முடியும். மக்கள் எங்களை ஈஸியாக அணுகலாம். அதிகாரிகள் தனியார்கள் போடும்போது அவங்கள மக்கள் பார்க்க முடியாது, கோரிக்கை வைக்க முடியாது, ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அப்படி நடந்தாலும் ரொம்ப காலதாமதமாகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய மாவட்ட கூட்டமைப்பில் நிறைய ஊராட்சி மன்ற தலைவர் சொல்வது என்னென்னா, 3 வருஷமோ அதுக்கு மேலே இருக்கிற நிறைய ஊராட்சி செயலாளர்களை மாவட்டத்துக்குள்ளேயோ ஒன்றியத்துக்குள்ளேயோ விரைவாக உடனடியாக பணி மாற்றம் செய்யணும், மாறுதல் செய்யணும், பணி மாறுதல் பண்ணணுங்கிறது ஒரு கோரிக்கை. இது சம்மந்தமாக தான் பார்க்கணும். வேறு ஒன்று